அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஆர்வமாக ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்து நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த இரவிலும் உம்முடைய சமூகத்துக்கு வரவும், உடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்கவும், உம்மை துதிக்கவும், சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆறு முழுவதும் உடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவர் தாமே உடைய பிரசன்னத்தினால் மூடிக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் உலாவுகிற ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியாய் அனல் மூட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீரே எங்களை தொடர்ந்து தொடுவீராக, சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் துதிப்பாட கடந்து செல்வோம். Praise. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி, பெரியவரே உமக்கு நன்றி ராஜா. இந்த அன்பான இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சுகமளிக்கிற கூட்டத்தில் நாங்கள் கலந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேச போவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. உம்முடைய கரம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. இந்த இடம் முழுவதும் பரலோக காற்று வீசட்டும் ஆண்டவரே. தேவன், நீ நல்லவர், நீ வல்லவர், நீ வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேச போவதற்காக நன்றி. பல தேவைகளோடு வந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு தேவனை அற்புதம் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து தேவன் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து நாம் நன்றி பலிகளை செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை நாங்கள் புகழ வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் மேலான தேவன், நீர் ராஜாதி ராஜன், நீர் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை தந்தீர் ஆண்டவரே. ஆமென். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டேன். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டேன். எல்லாரும் வழிகாட்டும் தெய்வம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. சொல்லுங்க, வழிகாட்டும். எஸ், நீ வழிகாட்டுற தேவன், நீ துணையாளர் ஆண்டவரே, நீர் எங்களை தேற்றுகிற தேவன். ஆமென். அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக
ஆமென். அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென். எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. எப்போதும் எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. அவரை பார்த்து எப்போதும் ஆமென் இனிமேலும் எங்கள் ராஜா. உன் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆமென். உன் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. எல்லாரும் பாடலாமா? ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே. ஆமென். எஸ் லார்ட். ஆமாப்பா. என் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை மகிமை உமக்கன்றோ, மாசிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அவரை பார்த்து துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை. எஸ் லார்ட். ஆமென். துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆராதனை ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய மகிமைக்காக நன்றி அப்பா. உம்முடைய பிரசனத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் செய்ய போகிற காரியங்களுக்காக நாங்கள் இப்பவே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் நீங்க தொட போவதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேச போவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவன் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அப்பே கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் சொல்றேன், நீங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சிரிச்சிட்டு ஒரு சந்தோஷமா அவங்களை பார்த்து, இனி நீங்க அசைக்கப்படுவதில்லை. தாவீதுக்காரர் சொல்றாரு சங்கீதம் 16:8, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. யாரு நம்ம வல பக்கத்தில் இருக்கிறா? இயேசு. ஆமென். அல்லேலூயா. சரி, நம்ம சந்தோஷமாக என்றும் ஆனந்தம் இந்த பாடலை நம்ம பாடுவோம், கைகளை தட்டி. ஆமென். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். சொல்லுவோம், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதி
இருப்பேன். சொல்லுங்க, துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனந்தமே உன்னத மரபில் வல்லவனிலனில் என்றும் தாங்குவே. உன்னத மரபில் வல்லவனிலனில் என்றும் தாங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலமாறு என்று சொல்லுவேன். சொல்லுவோம், தேவனை நோக்கி அடைக்கலமாறு என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஆமென், ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா, ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஆமென். அவரது வசனம். ஆமென். எல்லாரும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா, ஆனந்தமே. அவரை பார்த்து எஸ், ஆமென், ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. வழிகளை எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்கொண்டு. விசுவாசத்தோட வழிகளை எல்லாம் சொல்லுங்க, தூதர்கள். ஆமென். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். ஆமென். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். எல்லாரும் ஹல்லேலூயா. ஆமென். எஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சாத்தானின் சகலம் வலிமைய வெல்ல ஜெயகாரம் எனக்கொண்டு. சொல்றீங்களா? சாத்தானின் சகலம். ஆமென். ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஹல்லேலூயா, ஆனந்தமே. ஆனந்தமே. அற்புதர், 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 அற்புதர். இயேசு அற்புதர். சொல்லுவோம் அவரை பார்த்து. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லாரும் அற்புதர், 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 அற்புதர். இயேசு அற்புதர். ஆமென். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சொல்லுவோமா? எல்லாரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 அற்புதர். இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மில் சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். சொல்லுங்க, எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள். ஆமென். சொல்லுவோமா? உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் உண்மையாய் அவரை தேடும் யாவரும்
அற்புதத்தின் தேவன், நீ அடையாளங்களை செய்கிற தேவன், நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே, என்ன கூடாத காரியங்களை நீ செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே, நீர் அற்புதர், அற்புதர், அற்புதர். ராஜா, இந்த அன்பான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அன்றைய நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஆண்டவரே, அப்பா உம்மை ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுதும் நாங்கள் துதிக்கும் பொழுதும் இந்த இடம் அசைக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பந்திங் வட்டாரம் அசைக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்து வாழ்க்கையிலும் தேவனை ஒரு அசைவை உண்டு பண்ண போவதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. அப்பாவுமே நாங்கள் நேசிக்கிறோம், உங்க நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. இதாவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உமக்கு நன்றி. எபினேசரே, நீர் எனக்கு உதவி நீரை ஆண்டவரே. தேங்க்யூ எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லுவோமா? எபினேசரே, அப்பா எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அவரை பார்த்து, அப்பா முழு பலத்தோட ஆமென் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோய், எல்ரோய், எல்ரோய். என்னை கண்டீரே. Yes, Lord. அப்பா, நீர் எங்களை கண்டெடுத்த தேவன். ஆமென். சொல்லுங்க. எல்ரோய், எல்ரோய், என்னை கண்டீரே. நன்றி ஐயா, என்னை கண்டீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆமென். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். சொல்லுவோமா? ஆராதனை, ஆராதனை. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் அசைவாடும், இந்த இடம் முழுவதும் நீ அசைவாடும் ஆண்டவரே. ஆராதனை, 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 ஆராதனை. சொல்றீங்களா? யெகோவா ராபா, யெகோவா ராபா, யெகோவா ராபா. அப்பா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. சுகம் தந்த தேவன் யெகோவா ராபா. அவரை பார்த்து, அப்பா, நீர் எங்களுக்கு சுகம் கொடுத்த தேவன் ஆண்டவரே. இதுவரைக்கும் நீர் எங்களை காத்த தேவன். நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு Yes. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Yes. Thank
என்றும் என்றும் நீ மாறாத தேவன் ஆண்டவரே. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தேவன். ஒவ்வொருவரும் கூட நீங்க பேச போவதற்காக நன்றி. ஒவ்வொருவருக்கும் விடுதலை தர போவதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜி, நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் அற்புதம் செய்கிறவர், நீ அடையாளங்களை செய்கிறவர் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட நீர் அற்புதங்கள் அடையாளங்கள் நீங்க செய்ய போவதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் நீங்க மாற்ற போவதற்காக நன்றி. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. சதா காலங்களில் மரண பரியந்தம் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். நாங்கள் யாரும் சொல்ல முடியாது, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே, நான் தனிப்பட்ட நான் இருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பாவுமே நாங்கள் சோஸ்திரிக்கிறோம். அப்பனே, உமக்கு நன்றி. இந்த அன்பான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி. துதி ஆராதனை தேவன் எங்களை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வசனத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தேவன். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ள போகட்டும், ஒவ்வொருவரும் கூட பேசட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் விடுதலைக்குள்ள நீங்க மாற்ற போவதற்காக நன்றி. உம்முடைய கரத்துல நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. என் இயேசுவை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்யும், எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சபை அமருங்கள். சங்கீதம் 92 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 92, Psalm 92. சங்கீதம் 92, ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே ஒரு நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரிகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துர்மார்க்கரு புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்து போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாம் மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருகளுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துர்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். இது தேவனுடைய வார்த்தை. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆகிய உண்டாவதாக, ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தை கொண்டு எங்கள் வழிநடத்துவீராக. உடைய வசனங்களின் அறிந்து கொள்ளவும் அதற்குள் வேறு கொண்டு வளரவும் ஆண்டவரின் வாழ்க்கையில புதுமையான காரியங்களை, சுகங்களை, பலத்தையும் சுகத்தையும் விடுதலையும் கொடுக்கும்படி
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இன்னைக்கு நாம் வாசித்த இந்த சங்கீதம் 92 வந்து ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா ஆங்கிலத்தில் சபத் சம் அப்படின்னு சபத். இன்னைக்கு ரொம்ப இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சபத்தாக கொண்டாடுவார்கள். சில இடங்களில் வந்து இந்த நாளில் அமைதியாக இருப்பாங்க. இந்த நாளில் வந்து ஆயத்த பண்ணுகிற நாள், ஒரு ஆயத்த நாளாக இதை வைத்திருப்பார்கள். அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு ஆயத்த நாளாக வைத்திருப்பாங்க. இன்னைக்கு சபத். வெளியூர்ல பார்த்தீங்கன்னா யூதர்கள் சனிக்கிழமை சபத்தாக கொண்டாடுகிறார்கள். அப்ப ஒரு சபத் சம் என்று இதற்கு ஒரு பெயர். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் 92 நம்ம அதிகமாய் படித்திருக்க மாட்டோம். ஆனாலும் இந்த சங்கீதம் 92 என்ன பார்க்கிறோம் என்றால், கர்த்தரை எப்படி துதிப்பது, கர்த்தரை எப்படி ஆராதிப்பது, கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர்களுக்கு நன்மையான காரியங்கள் என்னது என்பதை இங்க அவரு எழுதுகிறார், பாடுகிறார். அப்ப ஆண்டவரை அறிந்து கொள்வது எப்படி, ஆண்டவரை அறிந்து கொண்டவங்க வாழ்க்கையில அவங்க வாழ்க்கை எப்படி செழிப்பா இருக்கிறாங்க, ஒரு நீதிமான் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, அல்லது அநீதியான ஒரு வாழ்க்கை, நீதிமான் இல்லாத அநீதி துன்மார்க்குடைய வாழ்க்கை எப்படி அழிந்து போகிறது, அது மட்டும் இல்லாமல் நாம் எப்படி தொடர்ந்து ஆண்டவருடைய உண்மையில நாம் வாழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்த முடியும் என்று இங்க பார்க்கிறார். அப்போ முதல் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இன்னைக்கு நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? ஆராதனை சொல்லும் பொழுது சர்ச் ஆராதனை மட்டும் இல்லை, இங்க பேசும்போது சர்ச் ஆராதனை பேசுறாரு. இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட ஆராதனை, தனிப்பட்ட வர்ஷிப், தனிப்பட்ட தேவனை துதிக்கிற நேரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எவ்வளவு நேரம் நீங்க ஆண்டை துதிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் துதிக்கிறதுனா வெறும் பாட்டு மட்டும் பாடுறதில்லை, வெறும் நான் ஒரு 5 பாட்டு பாடினேன் முடிஞ்சு அப்படி இல்லாம, வாய் திறந்து நம்ம எப்படி தேவனை வந்து ஆராதிக்கிறோம், எப்படி வார்த்தையில உபயோகப்படுத்தி ஆண்டை நம்ம வர்ஷிப் பண்றோம், அவன் நாமத்தை எப்படி உயர்த்துகிறோம் அப்படி என்று நாம் பார்க்கிறோம். இதனால ஆராய்ந்து பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க ஜெப வாழ்க்கை, தேவனை துதிக்கிற வாழ்க்கை, அந்த துதி எப்படி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. சங்கீதம் படிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும், என் உதவிகளை திறந்தருளுங்க, அப்போ நான் உங்களை புகழை அறிவிப்பேன். அப்போ அவர் சொல்றாரு, காலையிலே எழுந்து வந்து நம்ம காலை ஜெபத்துல மார்னிங் பிரேயர்ல வந்து இது முதல் இதுதான் ஆரம்பிப்போம். லார்ட் ஓப்பன் அவர் லிப்ஸ் and our mouth shall proclaim your praise. ஆண்டவரே எங்க உதவியை திறந்தருளும், அப்போ எங்க வாய் உங்களுடைய புகழை அறிவிக்கும். அப்புறம் காலையிலே எழுந்து வந்து முதல்ல நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டை துதிக்கணும். காலை எழுந்து நம்ம என்ன செய்யறோம்? சில பேர் செய்வாங்க, எழுந்தோடனே என்ன மெசேஜ் வந்திருக்கு, தப்பு சொல்ல வரல, என்ன சொல்றாங்க, எழுந்தோடனே நம்ம வந்து வேலை அதிகமாக செய்யறவங்க முக்கியமான மெசேஜ் வந்திருக்கா அறிவிப்பாங்க. சில பேர் டிக்டாக் பார்த்துட்டு இருப்பாங்க காலையிலேயே எழுந்தோடனே. சில பேர் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துட்டு இருப்பாங்க. அதன் தவறு சொல்ல வரல. என்ன சொல்லணும்னா, முதலாவது நம்ம என்ன செய்கிறோம், எழுந்தோடனே ஆண்டவருக்கு ஒரு துதி, ஒரு குட் மார்னிங், ஆண்டவரே இந்த நாளுக்கு கொடுத்ததுக்காக நன்றி, அப்படி ஒரு சின்ன ஜெபம். அல்லது எழுந்தோன்னு நம்ம என்ன காரியங்கள் செய்கிறோம், அதான் முக்கியமான காரியங்கள். சில பேர் எழுந்தோன்னு போய் பல்ல விளக்கிடுவாங்க, சில பேர் எழுந்தோன்னு தண்ணி குடிப்பாங்க, நல்லா தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் போய் பல்ல விளக்குவாங்க. நிறைய காரியங்கள் செய்யறாங்களே. சில பேர் எழுந்தோடனே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போய் பல்ல விளக்குவாங்க, சாப்பிடுவாங்க. சில பேர் எழுந்தோடனே சாப்பிடுவாங்க, பசி தாங்க முடியல அப்படின்னு சாப்பிடுவாங்க. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க எழுந்தோட முதல் நம்ம என்ன செய்கிறோம், கண்ணு திறக்கிறவனுக்கு கண்ணு திறந்தோடனே நீங்க முதல் செய்யற காரியம் என்ன? நம்ம வாழ்க்கையில துதி வெறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டும், சர்ச்சுக்கு வந்தோம், தேவனை ஆராதிச்சோம், ஒரு 4 பாட்டு பாடணும், 5 பாட்டு பாடணும், இது ஒரு வாரத்துக்கு போதும், 5 நாளைக்கு 5 பாட்டு பாடிட்டோம், அதோட நம்ம அடுத்த வாரம் வந்து இன்னும் கொஞ்சம் பாடுவோம் அப்படி நம்ம இருக்கிறோமா? இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் இருந்தாலும், வெளியே சென்றாலும், நீங்க மோட்டர்ல போனாலும், காடியில் போனாலும், வேலைக்கு போனாலும், பஸ்ல போனாலும், உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன ஆராதனை, மனசுக்குள்ளேயே வாய் திறந்து நீங்க ஆராதிக்கினாலும் மனசுக்குள்ள இல்லை அப்படியே பாடிக்கிட்டே இப்படி போனா அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அப்படி மோட்டரில் போகும்பொழுது, சைக்கிளில் போகும்பொழுது அப்படியே பாடிக்கிட்டே போங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுது என் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு வந்து 3 கிலோமீட்டர், அப்ப சைக்கிள் தான் போவோம். சைக்கிளில் போவேன், மழையோ வெயிலோ சைக்கிளில் போயிட்டு சைக்கிள் வருவோம். அப்ப எனக்கு ஒரே சந்தோஷம், சைக்கிளில் போறது வந்து ஒரு சந்தோஷம். ஏன் சந்தோஷம்னா, அப்படியே ப்ரே பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்னு. நான் கத்தி பாடிக்கிட்டே போவேன், யார் கேட்கறாங்க இல்லைன்னு தெரியாது, ஆனா ஒரு சந்தோஷம். ஆண்டவரை துதிச்சு பாடுறது ஒரு சந்தோஷம். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம துதிக்கும் பொழுது சந்தோஷம் வருகிறதா, இல்லை நம்ம துதிக்கும் பொழுது நம்ம சொல்றோமா, ஆண்டவரே எனக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியாது, வேர்ஸும் தெரியாது, ராகமும் தெரியாது, என்ன பாடுறேன்னு எனக்கே தெரியாது, நான் என்னமோ பாடிட்டு போறேன், எனக்கு பாடவே தெரியாது, சில பேர் பாடுறது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீங்க ஆண்டவர் வந்து நம்ம மனசா பாக்குறாரு. நீங்க எப்படி வேணாலும் பாடுங்க,
என்ன வேணா பாடுங்க, இல்ல நீங்க தூச்சி கொண்டே போங்க, தேவனை ஆராதிங்க. இதை ஆண்டு விரும்புறாரு. அப்ப இந்த சங்கீதக்காரன் செய்யறாரு, அவர் எப்படி தேவனை ஆராதிக்கணும் அப்படி நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. அவர் சொல்றாரு, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனை பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசி சுரமண்டலத்தாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலும் சத்தியத்தை அறிவிப்பதும் நலமா இருக்கும். எது நலமா இருக்குமா? கர்த்தரை துதிப்பது நலமான காரியம். உன்னதமானவரே நாமத்தை கீர்த்தனை பண்றதுன்னா அப்படியே ஒரு பாட்டு எடுத்து விடுறது, ஒரு பாட்டு பாடுறது, ஒரு கீர்த்தனை பாட்டு சொல்றவங்கள, கீர்த்தனைனா ஒரு பாட்டு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்மளே பாட்டு எழுதலாம். நீங்க வந்து எழுதின பாட்டு தான் பாடணும் அப்படி அவசியம் இல்லை. அவர் பாடின பாட்டு இவர் பாடின பாட்டு தான் பாடணும் அவசியம் இல்லை. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுங்க. ஒரு சங்கீதம் 23 நீங்க ஒரு பாட்டு போடுங்க. சங்கீதம் 23 நிறைய பேர் பாட்டு எழுதிட்டாங்க. நீங்க ஒரு பாட்டு எழுதுங்க. சங்கீதம் 23 வச்சு நீங்க ஒரு பாட்டு அந்த சங்கீத வசதி பாடிக்கிட்டே போங்க. சங்கீதம் 91 பாடுங்க, 121 பாடுங்க, இந்த 92 பாடுங்க. தெரிஞ்ச வார்த்தையில வச்சு தேவனை ஆராதிங்க. இது தேவனை துதிக்கிறது, கீர்த்தனம் பண்றது. அவர் வந்து ஒரு பாமாலையாக ஒரு 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 லீரிக்கோடு அல்லது ஒரு பாடலோடு தேவனை ஆராதிக்க நலமான காரியம். 10 நரம்பு வீணினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்க சுரமண்டலம். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாடுறது அது நலமானது அப்படி அவங்க சொல்றாரு. மியூசிக் இல்லாமல் பாடுறது ஒரு பக்கம் இருக்கு, மியூசிக்கோட பாடுறது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப பழைய ஏற்பாடு பார்க்கும் பொழுது தாவீது காலத்துல மியூசிஷியன்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மெனுக்கு ரொம்ப குறைவு. அது மெனுக்கு வந்து மிரியாம் தம்பரி வாசிச்சாங்க. அப்படி குறைவா ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனா தாவீது வரும்பொழுது தாவீது வந்து ஒரு வர்ஷிப் டீமே வச்சிருந்தார். தாவீது வந்து சின்ன வயசுல அவர் வந்து மியூசிஷியன், அவர் வந்து சுரமண்டலம் வாசிக்கிறவர், இந்த ஹாப் இந்த லாயர் மாதிரி வாசிக்கிறவர். அதனால வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் மியூசிக். ஏன்னா அவர் வாழ்க்கையில அந்த அனுபவிச்சிருக்கிறாரு. அப்ப சவுலுக்கு வந்து பேய் வந்து இறங்கிடும், சாத்தா வந்து இறங்கிடுவான், கெட்ட ஆவி இறங்கிடும். அந்த ஆவியை துரத்துறதுக்கு தாவீது கொண்டு வருவாங்க. தாவீது வருவாரு, சுரமண்டலத்தை வாசிப்பாரு. சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது அவர் வாசிக்க சவுலுக்குள்ள ஆவி ஓடி போயிடும். அந்த அளவுக்கு ஒரு டைம் சவுலம் பண்றாரு, ஈட்டி எடுத்து குத்த போயிட்டாரு, இப்படி வீசுறாரு, உடைய நவந்துட்டாரு. அந்த அளவுக்கு அந்த ஆவி வந்து அலகலைக்குது. அப்படின்னா மியூசிக் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு. இன்னொரு பாகம் நீங்க அதிகமா படிச்சிருக்க மாட்டீங்க, இதை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பாடம் நான் சொல்றேன்னு, நம்ம இந்த லெந்து நாட்கள்ல இந்த புத்தகம் வாங்கினீங்கன்னா நம்ம லெந்து புத்தகத்துல அதுல இந்த பாடம் ஒரு காரியம் வரும். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2 Kings chapter 3 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனம் 15. 2 ராஜாக்கள் 2 Kings chapter 3 verse 15. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்கள் வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவங்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கே ஒரு மியூசிஷியனை கொண்டு வராங்க. அவரு சுரமண்டலம் வாசிக்கிறாரு. சுரமண்டலம் எங்க நீங்க பார்க்கலாம்னா எம்ஜிஆர் பாட்டெல்லாம் இருக்கும் பாருங்க, அதோ அந்த பறவை சொல்லிட்டு அவர் வாசிச்சிருப்பாரு பாருங்க, இப்படி வாசிப்பாரு. அதான் வந்து சுரமண்டலம் வாசிக்கிறாரு. அது இது இப்பயும் சில சேர்ச்சில் வாசிக்கிறாங்க. அதெல்லாம் போய் லேர்ன் பண்ணி அதை வாசிக்கணும். அது நரம்பு உள்ள வாத்தியங்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்ப இவர் வாசிக்க கர்த்தருடைய கரம் இவரை இறங்குது. உடனே இவர் ஆண்டு வார்த்தை சொல்றாரு, ஆண்டவனுக்கு நீங்க பெரிய செய்ய போறாரு அப்படின்னு. அப்படின்னா தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கும் இந்த சுரமண்டல் மியூசிக் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அப்படி என்றால் தேவனை ஆராதிக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச மியூசிக் அல்லது ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு பாட்டு கூட சேர்ந்து பாடுங்க. அப்ப நம்ம ஒழுங்கா பாடுறதுக்காச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு பாட்டை போடுங்க. இப்பெல்லாம் யூடியூப்ல நிறைய கிறிஸ்தவ பாடல்கள் 1 hour worship 2 hours worship எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்ப நிறைய இருக்கு. எதோ நம்ம கேட்கறோம்ல, இதை கொஞ்சம் காலையில போட்டு விடுங்க. காலை எழுந்தோடனே நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு எழுதிட்டீங்களா, ஒரு 1 hour 2 hours போட்டு விடுங்க. அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். சில வீட்டில் இருக்கிறீங்களா, இந்த பாட்டை போட்டு விடுங்க. 2 hours 3 hours worshipலாம் இருக்கு. வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் worship மட்டும் இருக்கு, அதை போட்டு விடலாம். நீங்க ஆங்கிலத்தில் இருக்கு, ஆங்கில பாட்டு கத்துக்கணும்னா ஆங்கிலத்தை போடுங்க. அப்புறம் தமிழ் பாட்டு இருக்கு, பழைய கிறிஸ்த பாடல்கள், புதிய கிறிஸ்த பாடல்கள் சொல்லிட்டு நிறைய பாடல்கள் இருக்கு. மியூசிக்கோடு நம்ம வாசிக்கும் பொழுது, நம்ம பாடும் பொழுது அது நம்ம காலையிலேயே சந்தோஷமா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரை நம்ம மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட வாசிக்கிறது நலமான காரியம்.
காலையிலும் உமது கிருபையும் இரவிலையும் சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். அப்படின்னா காலையிலையும் இரவிலையும் ஆண்டு குறித்து நம்ம பேசுவதும் நலமா இருக்குமா? வெறும் ஆராதிக்க மட்டும் அவன் பேசல. அவன் என்ன சொல்றான்னா, அந்த வர்ஷிப்ல நம்ம ஆண்டு குறித்து பேசுற காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இது நம்முடைய ஒரு கடமையாக மாறணும். எப்படி பல்லு வளர்க்குறோமோ, எப்படி காலையை குளிக்கிறீங்களோ, எப்படி காலையை சாப்பிட்றோமோ, அது மாதிரி துதிக்கிறதும் ஒரு கடமை, ஒரு இயல்பான நேச்சரனால ஒரு காரியமாக மாற வேண்டும். ஆண்டு எவ்வளோ பெரியவர், எவ்வளோ உன்னதமானவர், எவ்வளோ அதிசயங்களை செய்கிறாரு, அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொண்டு அதை அப்ரிஷியேட் பண்றது எல்லாருக்கும் பிடிச்சமான காரியம். நல்லா பாடுனீங்க, நல்லா பைபிள் படிச்சீங்க, நீங்க நல்லா ப்ரே பண்ணீங்க, நீங்க நல்லா இது வேலை செய்றீங்க அப்படி சொல்றாங்களே, சொல்லும்போது நம்ம சந்தோஷமா இருக்குதுல்ல. அதே மாதிரி ஆண்டவரை துதிச்சு பாடுறது, ஆண்டவருடைய செய்கைகளை, ஆண்டுடைய கிரியைகளை, ஆண்டு எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம உணர்ந்து கொண்டு அதை அப்ரிஷியேட் பண்ணி அதுதான் ஆராதிக்கிறோம். ஆராதனை அதான் பேசுறோம். நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், நீங்க காண்பவர், காப்பவர், இதெல்லாம் அவர் செய்த காரியங்களை நம்ம சொல்லி தேவனை ஆராதிக்கிறோம். நீங்க சொன்னதுனாலதான் அவர் உயர்ந்திருக்கிறார் அப்படி இல்லை. ஆனால் உயர்ந்தவரா இருக்கிறத நான் அதை புரிந்து கொள்கிறேன். நீங்க புரிந்து கொண்டது சொல்றீங்க. ஆண்டவர், நீங்க எவ்வளவு உயர்ந்தவரா இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு வல்லமையான காரியம் செய்றீங்க, நீங்க தான் உயர்ந்தவரா இருக்கிறீங்க, நீங்க தான் அதிசயங்களை செய்யுங்க சொல்லும் பொழுது நான் என்ன புரிந்துக்கிறேன், ஆண்டவரை அவருடைய கிரியேஷன், அவருடைய படைப்புகள் அவர் என்ன செய்யறாரு. வசனம் 5 கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க எவ்வளோ அப்படியே வண்டர்ஃபுல்லா இருக்கிறீங்க, எவ்வளோ ஒரு பயங்கரமான ஆண்டவரா இருக்கிறீங்க, எவ்வளோ டீப்பா எவ்வளோ பெரிய காலம் செஞ்சிருக்கிறீங்க. அப்படியே இவர் உணர்ந்து பார்த்து தேவனை ஆராதிக்கிறார். அதாவது ஆண்டவர் நான் ஆராதிக்கிறதுனால ஆண்டு ஆனாரு அப்படின்னு இல்லை, ஆண்டு அப்படி இருக்கிறதுனால நான் ஆராதிக்கிறேன், நான் நன்றி சொல்றேன், நான் ஆண்டு துதிச்சு பாடுறேன். அப்படின்னா ஆண்டுடைய கிரியேஷன் சுத்தி நீங்க காலையிலே நம்ம பார்க்கும் பொழுது, காலையிலேயே பறவைகளை கத்துறது, காலையிலேயே சூரியனை பார்க்கும் பொழுது, இரவில் நிலாவை பார்க்கும் பொழுது, நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இந்த உலகத்தை படைச்சிருக்கிற ஆண்டவர் சொல்லி நாம் தேவனை ஆராதிக்கலாம். தொடர்ந்து அவர் சொல்றாரு, தேவனை ஆராதிக்கும் பொழுது தொடர்ந்து அவர்கள் தேவனை ஆராய்ச்சியில ஆண்டோட வீட்டுல இருக்கிறவங்க, அப்படின்னா ஆலயத்துக்கு தேவனை ஆராதிக்கிறது இவர் பேசுவாங்க சொல்றாருன்னா, ஏன்னா தமிழ் வர்ஷிப் சர்ச் மட்டும் தான் இருந்துச்சு. சர்ச்சில் தான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், சர்ச்சில் தான் வாசிப்பாங்க. அந்த காலத்துல இன்டர்நெட் இல்லை, ஹெட்ஃபோன் இல்லை, ரேடியோலாம் ஒன்றுமே இல்லை. அப்ப வீட்டில் கேட்க முடியாது. சர்ச்சுக்கு வந்தா மட்டும்தான் தேவனை ஆராதிக்க முடியும். சர்ச்சுக்கு வந்தாதான், சர்ச்சில் மட்டும் தான் ஆராதனை இருந்துச்சு. அதனால அவர் சொல்றாரு, சர்ச்சில் வந்தா தேவனை ஆராதிக்கிறவர்கள் அப்படியே ஒன்று இருந்துச்சு. அதனால அதை அவர் சொல்றாரு அப்படி சர்ச்சுக்கு தேவனை ஆராதிக்க எப்படி இருக்கிறாங்கன்னா, வசனம் 12 நீதிமான் பனையை போல் செழித்து லீபனில் உள்ள கேதுருவை போல வளருவான். அப்போ தேவனை தேடுகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனுக்குள்ள வாழுகிறவர்கள் நீதிமான் என்று சொல்கிறார்கள். அப்ப நீதிமான் அப்படின்னா அவன் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறவன். எப்படி இருக்கிறானா, பனையை போல செழித்து, பனை மரம் உயர வளருது, தென்னை மரம் போல உயர வளருது. அந்த ஊர்ல ஒரு தென்னை மரம் இல்லாம இருக்கலாம், ஆனா பனை மரம் இருக்கு. பாம் ட்ரீ அவ்வளோ உயரமா வளருது. அதை பார்க்கும்போது இப்படி உயரமாய் அவங்க வளருவாங்க. கேதுரு மரம் ஸ்ட்ராங்கான மரம், அவ்வளோ ஸ்ட்ராங். கேதுரு மரத்தை வச்சுதான் அவங்க வீடு கட்டுறாங்க, சர்ச்சு கட்டுறாங்க. அப்ப அந்த கேதுரு மரங்களை பார்க்கும்போது சொல்றாரு, கேதுரு மரத்தை போல அவன் செழிப்பா இருப்பான், பலமுள்ளவனா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டும் பாம் ட்ரீ அண்ட் சிடா ட்ரீ, இது ரெண்டுமே என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஸ்பெரிட்டி, ஸ்டெபிலிட்டி. அப்படின்னா ஒரு செழிப்பான ஒரு காரியம், ஸ்டேபிளா உறுதியா இருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப கர்த்தருக்குள் வாழும் பொழுது, தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும் பொழுது, நம்ம வாழ்க்கையை தேவனை ஆராதிச்சு அவர் புரிந்து கொண்டு வாழ்ற ஒரு வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கை, ஒரு உறுதியான வாழ்க்கையா இருக்கிறது. சில நாட்களில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, உறுதியான வாழ்க்கையா இருக்கிறதா, செழிப்பான வாழ்க்கையா இருக்கிறதா, நாம் தேவனுடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா. கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள். அப்புறம் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் அப்புறம் அந்த நேரத்தில் தேவனுடைய ஆலயத்தில் ஆகணும், வேற வழியே இல்லை. சர்ச்சில் எல்லாம் ஆராதிக்க முடியாது, வீட்டில் ஆராதிக்க முடியாத நிலைமை, சர்ச்சுக்கு தான் தேவனை ஆராதிக்கணும். தாவீது அந்த வர்ஷிப்பா ஒரு டீமை வச்சு ஒரு வர்ஷிப் சர்வீஸா வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனால நிறைய ஒரு கூட்டம், செலிப்ரேஷன் இருந்துட்டே இருக்கும். அப்ப சர்ச்சுக்கு ஆராதிக்கிறது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், சர்ச்சுக்கு ஆராதிக்கும் பொழுது அது நமக்கு ஆஸ்வாதமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். நான் சர்ச்சு தான் ஆராதிக்கணும் சொல்லல, நீங்க வீட்டிலே ஆராதிக்கலாம். ஆனா சர்ச் வரும் பொழுது நம்ம சேர்ந்து ஆராதிக்கிறோம், ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடு, டீமோடு,
வர்ஷிப் லீடரோடு, அந்த காலத்தில் வர்ஷிப் லீடர் இருந்தாங்க தாவீது காலத்தில். அப்போ எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது அது ஒரு அழகான ஆராதனையாக இருக்கிறது. அப்போ நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், இன்னைக்கு தேவனுடைய பிரசனத்தில் நம்ம எப்படி நாட்டப்பட்டதாக இருக்கிறோம். ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிப்பது எவ்வளோ முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கிறோம், நம்முடைய வீடு நம்முடைய சார்ந்தவர்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்ப்போம். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க, இதுக்கு ஆப்போசிட்டா, இதுக்கு எதிர்பரமா இருக்கிறவங்க துர்மார்க்கன் எப்படி இருப்பானா, அவசரவசனம் 6 மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். மிருக குணமுள்ள மனுஷன், நம்ம இதெல்லாம் சொல்றதா இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமா சொல்லிடுவோம். அதான் கொஞ்சம் அழகா சொல்றாரு. அனிமல் மாதிரி இருக்கிறவன், அனிமலுடைய கேரக்டர், நிறைய அனிமல் கேரக்டர் சொல்லுவாங்களே. சிலது பாத்தீங்கன்னா சில கத்தர் மூவியில இந்த அனிமல் இப்படி இருக்கும், மான் இப்படிதான் இருக்கும், நரி இப்படிதான் இருக்கும், மாடு இப்படிதான் இருக்கும், சிங்கம் இப்படிதான், கழுது இப்படிதான் சொல்லிட்டு கேரக்டர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மிருக குணமுள்ள கேரக்டர் இருந்துச்சுன்னா, ஒரு குணாதிசயம் இருந்துச்சுன்னா அவன் ஆண்டவர் அறிந்து கொள்ள முடியாது, ஆண்டவர் தேட மாட்டாங்க. அவனை மூடன் என்று இவர் சொல்றாரு. மூடன் அதை உணரான், அவனுக்கு அறிவே இல்லாம போயிருது. அப்படின்னா ஆண்டவரை தேடுகிறவர்கள் அவர்கள் மிருக குணம் இருக்காது. அதுதான் சொல்றாரு. ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க வித்தியாசமா இருப்பாங்க. ஆண்டவரை ஆராதிக்காம இருக்கிறவங்க இவர் சொல்றாரு மிருக குணமுள்ள மனுஷனாய் மாறிடுவாங்க. ஆத்திரம் வந்தா என்ன மாதிரி மாறுறான்னு தெரியாது. காண்டா மிருகம் சொல்லுவாங்க. காண்டா மிருகம் நீங்க தொட்டா அது நீங்க ப்ரோக் பண்ணா அது அட்டாக் பண்ணும். நீங்க தொட்டீங்கன்னா அது உங்களை மொட்டும். இது காண்டா மிருகத்துடைய குணம், அதை நீங்க மாற்ற முடியாது. சிங்கத்தின் வாளை பிடித்தீங்கன்னா சிங்கம் உங்களை கடிக்காம விடாது. பாம்பு அதே மாதிரி, பாம்பை நீங்க சீண்டிங்கன்னா பாம்பு உங்களை சீண்டிடும். இதெல்லாம் அதோட குணம், அந்த குணத்தை மாற்ற முடியாது. அதே மாதிரிதான் தேவனை தேடாமல், தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழாமல், தேவனை ஆராதிக்காத ஒரு வாழ்க்கையில இந்த குணங்கள் அதிகமா பெருகிடும். மனுஷனுக்குள்ள ஒரு மிருக குணம் எப்பவுமே இருக்கு. அதெல்லாம் சொல்றாங்க, மனுஷன் மிருகத்துல வந்தான்னு சொல்லிட்டு ஆகிமன்ல வைக்கும் பொழுது இதை வைக்கிற மனுஷன் குரங்குல வந்தான் அப்படின்னு. அதே மாதிரி குரங்கு குணம் மனசுக்கிட்ட இருக்கு அப்படின்னு தாவுவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி மனுஷனுக்குள்ளேயும் சில மிருக குணங்கள் வந்துருது. அப்ப இந்த மிருக குணம் வராம இருக்கணும்னா நம்ம ஆண்டவரை எப்படி தேடுகிறோம், எப்படி தேவனை வர்ஷிப் பண்றோம், அது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம 7 சொல்றாரு, துர்மார்க்கர் புல்லை போலை தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் பொழுது அது அவர்கள் என்னென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். நல்லா காலையிலே மழை தூரிச்சு, ஒரு வாரம் மழை தூரிச்சு, நல்ல புல்லு வளருது. நல்ல புல்லு வளர நினைக்கும் பொழுது நினைக்கிறோம், துர்மார்க்கெல்லாம் பாருங்க ஆண்டவர் எவ்வளவு செழிப்பா இருக்கிறாங்க, எவ்வளவு நல்லா அப்படியே வளர்றாங்க. புல்லை பார்க்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்கு. ஆனால் புல்லுடைய வாழ்க்கை ரொம்ப குறுகிய நாள் தான். இன்னைக்கு பார்க்குற புல்லு நாளைக்கு காண போயிடும். அப்புறம் புல்லை வெட்டி போட்டா முடிஞ்சிருச்சு. அது செழிப்பு வெறும் புல்லு தான். அதுல பூ இல்லை, அதுல காய் இல்லை, கனி இல்லை, எதுவுமே இல்லை. வெறும் செழிப்பை மட்டும் பார்க்குறோம். அதை பார்த்து நினைச்சுக்கிறோம் துர்மார்க்கன் நல்லா வந்துட்டான் அப்படின்னு, கெட்டவெல்லாம் நல்லா வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனா கெட்டனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கான், யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு எதுவாகும். அது அழிந்து போவதற்கு தான் அதுங்க வளர்றாங்க. அப்ப கெட்டவர்கள் வளரும் பொழுது, துர்மார்க்கன் வளரும் பொழுது, தீங்கு செய்கிறவர்கள், கெட்டவர்கள், தீயவர்கள், தேவனு பிரியமில்லாத வளரும் பொழுது வளர்ச்சியை பார்க்குறீங்க. ஆனா வளர்ச்சிக்கு அப்புறம் ஒரு அழிவு வந்துடுது. அதான் சொல்றாரு. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு பனைமரம் போல, எத்தனை வருஷம் ஆனாலும் பாம் ட்ரீ தான் வளர்ந்துட்டே வரும். எத்தனை வருஷம் ஆனாலும் கேது மரம், அது மரங்களுடைய வயசு, மரங்களுடைய வளையம், மரத்தை வெட்டினீங்கன்னா வளையம் இருக்குல்ல, வட்டமா வளையம் இருக்கும். ஒவ்வொரு வளையம் அது வயசுடைய அர்த்தம் சொல்லுவாங்க. எவ்வளோ அதிகமா வளையம் வருதோ, எவ்வளோ அதிகமா பெருசாகிறதோ அத்தனை வருஷம் அது இருக்கிற அர்த்தம். 1000 வருஷம் மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க, அவ்வளோ பெருசா இருக்கும். அது பார்க்கும்பொழுது நமக்கே ஆண்டவரே இப்படி ஒரு செழிப்பான வாழ்க்கை எனக்கு கொடுங்க, 1000 வருஷம் ஆனாலும் அப்படின்னு உறுதியா நிக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, உறுதியான மரத்தை பார்க்கும் பொழுது பெரிய பெரிய உத்தான் கத்தலிஸ்தீவா, இப்ப நம்ம மலேசியால உத்தான் கத்தலிஸ்தீவா இருக்கு. இந்த மாதிரி நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த உத்தான், பெரிய பெரிய உத்தான், அது பெரிய பெரிய காடுகள், அப்படியே அடர்ந்த காடுகள் சொல்லுவாங்களா, போய் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரம்லாம் பார்ப்பீங்க. அந்த மரம்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அதெல்லாம் 200-300 வருஷம். இப்ப நீங்க கோலாங்கசார் போனீங்க, என் ஊருக்கு போனீங்கன்னா முத எடுத்து இந்த ரப்பர் மரம்னு இருக்கு. ரப்பர் மரம் அது 110-120 வருஷம் ஆச்சு. அந்த மரம் அங்க இருக்கு. ஒரு 130-150 வருஷம் உள்ள மரம், நல்ல பெருசா இருக்கும். நீங்க போய் பார்த்தா நீங்களே பயந்துருவீங்க. இந்த மரம் வச்சிருக்கலாம், முத எடுத்து வந்த மரம், முத நட்ட மரம் அங்க ஒன்று வச்சிருக்காங்க செம்பல். அப்பனா 130-150 வருஷம் உள்ள மரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த மரத்தெல்லாம் காப்பாத்துற ஆண்டவர் நம்ம காப்பாற்ற மாட்டாரா? இந்த மரத்தெல்லாம் உறுதியை வச்சிருக்கிற ஆண்டவர் நம்மள உறுதியை வச்சிருக்க மாட்டாரா? இந்த மரத்துக்கு ஏற்ற தண்ணீரை கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டாரா?
இந்த மரத்தை போஷிக்கிற ஆண்டவர் நமக்கு போஷிக்க மாட்டாரா? அப்படிதான் பார்க்கணும். இந்த மரத்தெல்லாம் இத்தனை வருஷம் வச்சிருக்காருன்னா நம்முடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக உறுதியா வச்சிருப்பார். ஆனால் நம்ம தான் ஆரம்பிக்கணும். நம்ம கர்த்தருக்குள் உறுதியா இருக்கும் பொழுது, நம்ம ஆண்டுக்குள்ள செழிப்பா இருக்கும் பொழுது, ஆண்டு தேடும் பொழுது நம்முடைய தலைமுறையே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 1000 வருஷம் அவர் கிருபையை காப்பாராம். 1000 வருஷத்துக்கு மேல் நம்ம காலகாலமாக ஆண்டு தேடும் பொழுது அந்த நன்மையான காரியம் பெற்றுக்கொள்வோம். இந்நாள் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், எப்படி நம்ம தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி அதை புரிந்து கொண்டு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் எல்லா நேரத்திலும் எப்படி நம்ம ஆண்டு அறிந்து கொண்டு வளர்கிறோம். அப்புறம் ஆண்டுடைய அன்பை எப்படி புரிந்து கொள்கிறோம். அப்புறம் இந்த சபத் வர்ஷிப் சொல்றோம்ல, இந்த ஓய்வு நாள்ல எப்படி ஆண்டு தேடும். ஓய்வு நாள் வரும்பொழுது இப்ப அன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஓய்வு நாளா படுத்து தூங்குவோம் கொஞ்ச நேரம், ஓய்வு நாளா இன்னைக்கு தாங்க ரெஸ்ட் பண்றோம், இன்னைக்கு காலையிலேயே சர்ச் எழுதி போக சொல்றாங்க, போலன்னா நம்மள ஒரு மாதிரி பாத்துடுறாங்க. அதனாலயே மனசு கஷ்டமாயிருது. ஒரு சண்டே ஒரு நாள் கூட தூங்க முடியலையா? சண்டே ஒரு நாள் கூட ரெஸ்ட் பண்ண முடியலையா? காலையிலேயே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தவனீங்க பாதி நாள் முடிஞ்சிருது, உடனே சோர்ந்து போயிடுறாங்க. அப்படி நீங்க நினைக்காம சர்ச்சுக்கு போறது ஒரு ரெஸ்ட் அப்படி சொல்ல நீங்க சர்ச்சுக்கு தூங்க சொல்ல சர்ச்சுக்கு வந்துட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டுடைய பிரசன்னத்துல இருக்கிறது, ஆண்டுடைய பரிசுத்தவான்கள் மத்தியில தேவனை ஆராதிக்கிறது, அது ஒரு சந்தோஷமான காரியமா பாருங்க. அதை விட்டுட்டு இங்க வந்தா நான் இவரை பார்க்கணுமே, அவரை பார்க்கணுமே, இவருக்கு ஆய் சொல்லணும் அவருக்கு வச்சுக்குவாரு, இவருக்கு பாய் சொல்லலாம் இவருக்கு வச்சுக்குவாரு, அப்புறம் இவருக்கு வணக்கம் சொல்லணும், அவருக்கு சோத்திரம் சொல்லணும், அப்புறம் இந்த பாட்டு பாடலாம் பாடாமல் நின்றுமா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ப்ரே பண்ண கண்ணு முடலாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்படின்னு நினைச்சிங்கன்னா வர்ஷிப் ஒரு இது சோதனையா மாறிடும். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் ஆராதிப்பது ஒரு ரெஸ்ட். ஆண்டவர் ஆராதிக்க ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல சர்ச்சுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். சந்தோஷத்தை கொடுக்கலன்னா நீங்க ஆராய்ந்து பாருங்க, என்ன தவறு இருக்கு? ஒரு மத்த மேல தவறு இருக்கா, இல்ல ஏன் மேல தவறு இருக்கா, நான் தானே சரியா புரிந்து கொள்ளியா, இல்ல என்னமோ என் மனசு கஷ்டமா இருக்கா அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பாருங்க. அப்படி ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்களாம்? இப்படி வாழுற வாழ்க்கையில வயதான காலத்திலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையும் இருப்பார்கள். அப்படின்னா சின்ன வயசுலயே ஆண்டு தேடிட்டு வர்றது, சின்ன வயசுலயே ஆண்டு பிடித்துக் கொள்வது, ஆண்டுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வது, வசனத்தை படிக்கிறது, தியானம் பண்றது, ஆண்டவரை வர்ஷிப் பண்றது, ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கையில கடைசி காலங்கள் வரும் பொழுது, முதிர் வயதுல வரும் பொழுது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து, முதிர் வயதிலையும் அந்த மரம் கனி கொடுக்கும், முதிர் வயதிலையும் புஷ்டியும் பசுமையா இருப்பார்கள். மரம் இலையுதிர் காலத்தை பார்க்கிறோம், சம்மர் வருது, அப்புறம் பார்க்கிறோம் மரம்லாம் அப்படியே காஞ்சி போயிருது. மரம்லாம் இலையுதிர் காலத்துல இலையெல்லாம் கொட்டி 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 மரம்லாம் மொட்டையாயிருது. ஆனால் மறுபடியும் அதுக்கு ஒரு வசந்த காலம் வருது. வசந்த காலம் வரும் பொழுது அந்த மரம் செழிப்பா மாறிடுது. அப்படின்னா மரத்துக்கு வயதாகும், ஆனா மரம் மறுபடியும் புதிதா மாறிடும். அதே மாதிரிதான் கர்த்தருக்குள் நமக்கு வயசு ஆறுதான், வயசாகிட்டே வருது. வயசு நம்ம முடி சொல்லுது, நம்முடைய பல்லு சொல்லும், நம்முடைய முட்டி சொல்லும், இதெல்லாம் சொல்லும் வயசாச்சு வயசாச்சுன்னு. ஆனால் கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது ஒரு பலத்தை ஆண்டு கொடுக்கிறார், ஆவிக்குரிய பலத்தை கொடுக்கிறாரு. வயதான காலத்திலும் அவள் ஆண்டுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்றாங்க. ஆண்டுக்கு ஏற்ற ஒரு எக்ஸாம்பிளான வாழ்க்கை, உதாரணமான வாழ்க்கை வாழும் பொழுது அது ஆண்டுக்கு மகிமை கொண்டு வரும். இதனால நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டரை வர்ஷிப் பண்றது, ஆண்டை துதிக்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு ரூட்டீனாக, டெய்லி ரூட்டீன், அப்புறம் அன்றாட ஒரு வேலையாக காரியமாக மாறும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையில கூட நம்ம ஆராதிக்க முடியும். சில பேர் சீக்கில் போகும் பொழுது, ஒரு சொங்க வியாதியில போகும் பொழுது, அல்லது மரண படுக்கையில போகும் பொழுது, வியாதி படுக்கையில போகும் பொழுது அவங்க சோர்ந்து போயிடுறாங்க. ஆண்டவர் வர்ஷிப் பண்ண முடியல. ஏன்னா மற்ற நேரம் வர்ஷிப் பண்ணாதனால அந்த நேரத்தில் அவங்களால துதிக்க முடியல. என்ன சொல்லி துதிக்கிறது? ஆண்டவரை, ஆண்டவர் நீங்க அற்புதம் செய்கிறவர், ஆனா சீக்கிரம் இருக்கிறாங்க. ஆண்டவரே நீங்க பெரியவர், நீங்க எங்களை காக்கிறவர், ஆனா இவங்க சோதனை இருக்கிறாங்க, ஒரே பிரச்சனை இருக்கிறாங்க. எப்படி துதிக்கிறது? ஆனால் நாம் பார்க்கிறோம், சங்கீதக்காரன் இவர் தாவீதா இருக்கட்டும், இல்ல மற்றவரா இருக்கட்டும், அந்த கஷ்டமான நேரத்துல கூட ஆண்டவர் துதிக்கிறாங்க. கஷ்டமான நேரத்தில் கடந்து போகும்போது ஆண்டவர் பேசுறாங்க. ஆண்டவர் பேசுறது, ஆண்டவர் நம்ம முனவுறது, லெமன் புலம்புறது, இதெல்லாம் ஒரு வர்ஷிப்பாக பார்க்கிறாங்க. ஒரு ஆண்டவர்கிட்ட பேசுற ஒரு வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்வோம். துக்கமான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல கூட அவர் விடாமல் பிடித்துக் கொள்ளுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் நீங்க வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உண்மை நேசிக்கிற பிள்ளைகள், உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உயர்ந்தவராய் இருக்கிறீர், நீர் பெரியவராய் இருக்கிறீர். இனிமே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
அப்பா அந்த சிருஷ்டிப்பில் உம்முடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது நாங்கள் அப்பா உம்முடைய வல்லமையான செயலை பார்க்கும் பொழுது நீ எவ்வளவு பெரியவராய் இருக்கிறீர், எவ்வளவு ஆழமான காரியங்களை செய்திருக்கிறீர், எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக அப்பா உம்மை நேசிக்கிற, உம்மை ஆராதிக்கிற, உம்மை பிடித்துக் கொள்கிற, உம்மை தெரிந்து கொண்ட வாழ்க்கையில ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற புதிய புதிய ஆசீர்வாதம் நன்றி. புது எண்ணெயால் எங்களை அபிஷேகம் பண்ணுகிறீர், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எங்களுக்கு கொடுக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுக்கு கொம்பை உயர்த்துகிறீர், அதற்காக நன்றி. எங்களுக்கு உயர்வை கொடுக்குறீங்க, எங்களுக்கு பலத்தை கொடுக்குறீங்க, எங்களுக்கு சுகத்தை கொடுக்குறீங்க, எங்களுக்கு புது பலனை கொடுக்குறீங்க, புது எண்ணெயால் அபிஷேகப்படுத்துகிறீங்க, அதற்காக நன்றி அப்பா. இதனால வந்திருக்கிற அனைவருமே கரத்துல வைக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்தும் ஜெபிக்கிறோம், பலப்படுத்துமா ஜெபிக்கிறோம். எல்லா சுகவீனங்கள் பலவீனங்கள் அங்கிட்டு போகட்டும் ஆண்டவரே. அப்பா உண்மை நேசிக்கிற ஜனங்கள் உண்மை ஆராதிக்கும் பொழுதே அற்புதம் நடக்கட்டும் அப்பா. எப்படி பழைய நாங்கள் வாசிக்கும் பொழுது சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது ஆண்டு பெரிய பெரிய காரியம் செய்து, அதே போல அப்பா மியூசிக் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆராதிக்கும் பொழுது துதிக்கும் பொழுதே ஆண்டு எங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்வீராக, எங்கள் வீடில் அற்புதம் செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக ஆண்டவரே. புது வெள்ளை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை கொம்பை உயர்த்துவீராக, காண்டா மிருகத்துக்கு ஒத்த கொம்பு அப்பா வெள்ளத்தை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உயர பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படி தான் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் காலையிலும் இரவிலும் அப்பா உம்மை துதிக்கிற நாவிலை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமே உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் அப்பா நாமத்தை உயர்த்தவும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை முற்றுவாமை கரத்துல வைக்கிறோம் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியம் செய்வீர் என்று விசுவாசத்தோடு எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன், ஆமீன். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம், அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும்.
சமயமருங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, கொடுத்த காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காணிக்கை ஆசிர்வதியும், காணிக்கை உமக்கென்று பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். சாட்சிகள் இருக்குமானால் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் ஆண்டு பிரகாரம் செய்திருப்பால் அதை நீங்கள் சாட்சியாய் பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் ஆராதனை முடிவுடன் உணவு ஐக்கியம் இருக்கிறது, அதை கலந்து கொள்ளுங்கள். நாளை காலை ஆராதனை இருக்கிறது. 6 மணிக்கு அப்படி வர முடிந்தால் வந்து கலந்து கொள்ளுங்கள். அப்படி வர முடியலனா நீங்கள் ஆன்லைன்லையும் பார்க்கலாம். ஆன்லைனில் நாங்கள் அதை போடுவோம். அது நீங்கள் ஃபேஸ்புக் மூலியமாக பார்க்கலாம். அதோடு ஒவ்வொரு மண்டே டு ஃப்ரைடே நம்முடைய இரவு ஆராதனை 8 மணிக்கு நடைபெறும். வந்து கலந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, நீ கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த வெள்ளிக்கிழமையில கூட எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக நன்றி. அநேக வேலைகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் முடித்து ஆலயத்துக்கு வந்து உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி. அப்பா, அந்த வார கடைசியில் ஓய்வில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஓய்வை கொடுங்க. குடும்பத்தோடு நேரம் செலுத்தவும், அதிகமாக இந்த நாட்களில் உபவாச நாட்களில் நாங்கள் ஜெபிக்கவும், உம்மை தேடவும், உம்மை பிடித்துக் கொள்ளவும், பாவமை பின்பற்றவும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. ஜெபிக்கிறோம். இந்த உபவாசம் எடுக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விசேஷித்த பலனையும் சுகத்தையும் கொடுக்குமா ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களில் அதிகமாய் உம்மை கிட்டி சேர்கிறவர்கள், அதிகமாக தேடுகிறவர்கள், அதிகமாக வேத வாசித்து தியானித்து அப்பா ஜெபத்தை தரித்திருக்கிறவர்களுக்கு புதிய காரியங்களை வெளிப்படுத்துமா ஜெபிக்கிறோம். புதிய காரியங்களை வாழ்க்கை செய்யுமா ஜெபிக்கிறோம். இன்னும் உமக்கென்று எளிமை பிரகாசிக்க பனைமரம் போல செழிக்கவும், கேதுரு மரத்தை போல உறுதியாக இருக்கவும் அதை பலப்படுத்துவீராக. தயத்துக்கு உணவுக்காக ஜெபிக்கிறோம். உணவும் ஐக்கியத்தையும் ஆசீர்வதியும். இந்த இரவிலும் எங்களுக்கு நல்ல ஓய்வு கொடுங்க, நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. நாளை தினம் புது கிருபையால் நிரப்பிங்க வழிநடத்துங்க. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.